அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அட என்னமாமா தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 12 போகுதில்ல. நான் படுக்க லேட் ஆகும். அட 2-3 நாளாக இப்படி தான் லேட்டாக படுக்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலடி. நீ போய் படு போ. கதவை நல்லா தாப்பா போட்டுக்கோ. அட இந்த மனுஷனுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தார். அப்பாடா, ஒரு வழியா பொண்டாட்டியை தூங்க வச்சாச்சு. நாம் வாங்கி வச்சிருக்கிற கொலுசை எடுத்து நம்ம காலில் மாட்டுவோம். அப்பாடா, ஒரு வழியா 2 கால்லையும் கொலுசை மாட்டியாச்சு. நடந்து பார்ப்போம். ஆஹா, ஜல் ஜல்னு சத்தம் பேய் வர்ற மாதிரியே இருக்குது ஐயா. இப்படியே நடந்து அவன் வீட்டை ஒரு ரவுண்டு வந்தா அலறி அடிச்சு ஓடிட மாட்டான். அவனை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாம ஓய மாட்டேன். என்னது படிக்கட்டு கருங்குன்னு இருக்குது? நாரப்ப கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணும்னு வெளி லைட்டு கூட போடாமல் இருக்கான ஐயா. எடறி கிட்டறி விழுந்தா அவ்வளோதான், எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். பார்த்து சூதானமாக ஏறணும். ஆஹா, என்னது கொலுசு சத்தம் கேட்குது? அடைச்ச, நாம தான் போட்டிருக்கோம். ஆஹா, நாமளே பயப்படுறோம்னா கண்டிப்பாக அவனும் பயந்துருவான். அப்பாடா, ஒரு வழியா மாடிக்கு வந்தாச்சு. என்ன இருட்டு, என்ன இருட்டு. நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே நடந்து ஒரு ரவுண்டு வருவோம். என்னது கொலுசு சத்தம் கேட்குது? யாரோ நடந்து வர்ற மாதிரி இருக்கே. ரொம்ப பக்கத்தில் கேட்குதே. இந்த நேரத்தில் நம்மளை யார் தேடி வருவா? அதுவும் ஒரு லேடி. 2-3 நாளாக கதவு தட்டுற சத்தம், இன்னைக்கு கொலுசு சத்தம். போய் தான் பார்ப்போமே. யார் அது இந்த நேரத்தில்? வர்றான், ஓடிட வேண்டியதான். ஓடுறா கைப்பிள்ளை. படிக்கட்டில் விழுந்துட்டேங்க. அம்மா எப்பா மூக்கு அடிப்பிச்சு. அப்பா எம்மா ஐயோப்பா. ஆஹா, முதல் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கணும். அப்பா, என்ன உருளையா இருட்டில்? எவ்வளோ படிக்கட்டு. கட்டினது நம்ம தானே, அதில் நம்மளே உருண்டுட்டோம் ஐயா. அப்பா, என்னது மூக்கிலேருந்து செவப்பா ஏதோ வருது. ஆஹா, ரத்தம். என்னது பல்லெல்லாம் ஆடுது. அத்தி, என்னது கதவை திறந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, யாருமே இல்லை. யாரு கொலுசு போட்டுட்டு வந்திருப்பா? ஒருவேளை கல்யாணிக்கு வாங்க வேண்டிய கொலுசை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கொலுசு சத்தம் கேட்டிருக்கோ? பிரம்மையாக இருக்கும். ஆஹா, நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டு புரண்டு இப்படி மூக்கை உடைச்சிட்டு வந்ததை நம்ம பொண்டாட்டி பார்க்கல. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.